வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சபை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் சபையினுடைய இந்த நாட்களுடைய சபை எப்படி இருக்கிறது என்பதை குறித்ததான வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், தேவாலயத்திலே கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஜெபங்களை கேட்கிறவராக அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அதே அந்த பையன் சாமுவேல் தேவாலயத்தில் அவன் சிறுவலாக இருந்து பணி செய்யும்போது ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறவராக இருக்கிறார் இல்லைங்களா. ஆண்டவர் அவனோடு பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கேட்கும்போது அதை வாங்கி கொள்கிறார். நாம் இருக்கும்போது நம்மளோடு பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவாலயம் எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சிலர் தேவாலயத்தை விட்டுவிடு. சிலர் பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சில சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருப்பீர்களாக என்று பரிசுத்த வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று அது பார்த்தோம், லூக்கா 2வது அதிகாரத்தில் பானுவேலுடைய குமாரத்தி ஆகிய அன்னாள் என்பவள் 84 வயதான அந்த தாய் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதனை செய்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எத்தனை ஆச்சரியமான ஒரு காலம். வயதானாலும் இல்லைங்களா, சரீரம் பலவீனமாக இருந்தாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு அனுபவத்தை அந்த அருமையான தாய் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன காரியத்துக்குன்னா தேவாலயத்தை மிஸ் பண்ணுறீங்க, சபையை மிஸ் பண்ணுறீங்க, சபையினுடைய ஆராதனை நேரத்தை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. 8 மணினா கேர்லெஸ்ஸாக 9 மணிக்கு வர்றீங்க. எல்லா சபையிலும் நடக்கிற இது ஒரு தவறான ஒரு பாதை. இதை நம்ம சரி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து சபையை நேசிக்கிற ஒரு குடும்பமாய் நாம் இருக்க வேண்டும். சபையை புறக்கணிக்காதவர்களாக இருக்க வேண்டும். சபை என்பது உங்களுடைய குடும்பத்தை விட ஒரு படி மேலாக நீங்கள் பாருங்கள். சபை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை அது எந்த சபையாக இருக்கலாம், அதை பற்றினா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் விரும்பின சபை எந்த சபையாக இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு திருப்தியான சபை எந்த சபையாக இருந்தாலும் சபை கூடி பொறுத்தலை நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாமா? சங்கீதம் 65 நீங்கள் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உங்கள் வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் அப்படின்னு இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த வசனத்தை நீ கவனிச்சிங்களா? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். அவர் என்ன அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறார். எனக்கு மாளிகை இருக்குது, எனக்கு கோபுரம் இருக்குது, எனக்கு பங்களா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லி நம்முடைய வீட்டையும் நம்முடைய பங்களாவையும் நம்முடைய அரண்மனையும் நம்ம பெருமையாக பேசுவோம். சங்கீதக்காரன் பெரிய ராஜா தானே, அவர் கட்டாத அரண்மனையா, அவர் வாழாத வீடா? அவர் சொல்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினால் நான் திருப்தி ஆகும். உம்முடைய வீடு, நீர் தங்குகிற வீடு, நீர் வாசம் பண்ணுகிற வீடு, எங்களோடு கூட இடைபடுகிற அந்த வீடு, அது என்ன சொல்கிறார்? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் என்ன இருக்குது? நன்மை இருக்குங்க. நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே நன்மையை நீங்கள் பேச மாட்டாங்க, குறை சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய கஷ்டங்களை புரிஞ்சிக்காமல் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் தேவனுடைய வீட்டில் தான் தேவ ஆவியானவர் தன்னுடைய வசனத்தோடு பேசும்போது அது என்னவா நன்மையாய் மாறுது. தீமையெல்லாம் போகுது, நோயெல்லாம் போகுது, கஷ்டம்லாம் போகுது, பாரமெல்லாம் போகுது. தேவாலயத்தில் நடக்கிற ஒரு காரியம் அதெல்லாம். நீங்கள் எவ்வளோ பாரத்தோடு வந்தால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாரமாக ஆண்டவர் எடுத்து கொடுக்குற தேவனாக இருக்கிறார்.
அப்போ பாருங்க, உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் வீட்டில் நன்மை கிடைக்கும். தேவாலயமாக நாம் நினைக்கிற அந்த ஆலயத்தில் நமக்கு நன்மை உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. இப்படி நிறைய காரியங்கள் நான் சொல்லிட்டு போனோம், நேரம் இல்லை, சரிங்களா? அப்புறம் திருப்தி ஆவோம் அப்படின்னு போட்டோம். திருப்தி, நீ எங்கே போனாலும் திருப்தி கிடையாதுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் திருப்தி கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் வாங்குங்க, திருப்தி இருக்காது. நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, திருப்தி இருக்காது. ஒரு சில வாரங்களில் துணியை போடும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அப்புறம் அதிலே உங்களுக்கு போர் அடிச்சிடும். திருப்தி தேவாலயத்தில் வரும்போது தேவன் பேசுகிற வார்த்தையில் தாங்க திருப்தி உண்டாகும். சந்தோஷம் இருந்தாங்க, சமாதானம் இருந்தாங்க, விடுதலை இருந்தாங்க. ஆகவே அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திருப்தி, இப்படிப்பட்ட நன்மை உள்ள தேவாலயத்தை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் தயவுசெய்து தேவாலயத்தை நேசிக்கிறவர்களாக, தேவாலயத்தில் நீங்கள் முக்கியமான வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமானது. என்னை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறேன். நம்முடைய பரிசுத்த ஆலயமாக உங்கள் வீட்டில் நன்மை உண்டாகுது, திருப்தி உண்டாகுது. அதுக்காகத்தான் சபையை வைத்திருக்கிறது. அதற்காக நன்றி. சிலர் அதை விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடாதபடி ஆலயத்தை நேசிக்க, ஆலயத்தில் நாங்கள் பங்கெடுக்க நிற்கிறது தான் தாழ்த்துகிறோம். பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.